வணக்கம் மாணவர்களே. காணொளியில் உங்களுடன் இணைவது உங்கள் தமிழாசிரியை ராதா. இந்த காணொளியில் திருக்குறள் கதைகள் என்னும் தலைப்பில் கல்வியே நமது செல்வம் என்பதை பற்றி ஒரு கதையை நாம் பார்க்க உள்ளோம். கல்வியே நமது செல்வம். கல்வி மட்டும்தான் நமக்கு மிக முக்கியமான செல்வம். அதுதான் நம்மை வாழ்வில் உயர்த்தும் என்பதை இந்த கதை மூலமாக நாம் தெரிந்து கொள்ள உள்ளோம். முதலில் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கும் கதையில் இந்த படத்தில் முத்தன் என்பவர் ஒருவர் இருந்தார். அவர் ஒரு பெரிய செல்வந்தர். சொந்தமாக தொழில் நடத்தி வரார். அவருக்கு தொழிலில் கூட்டாளிகள் இருந்தாங்க. அவங்களும் முத்தனும் எல்லாருமா சேர்ந்து கூட்டாக தொழில் நடத்தி வந்தாங்க. இந்த முத்தன் என்பவருக்கு புகழினி அப்படிங்கிற ஒரு பொண்ணும் மதியழகன் அப்படிங்கிற ஒரு பையனும் இருந்தாங்க. இவருக்கு இந்த முத்தன் அப்படிங்கிறவருக்கு கல்வியின் மீது எந்த ஒரு ஆர்வமோ ஈடுபாடோ கிடையாது. சொந்த தொழில்தான் நம்மை உயர்த்தும் அப்படின்னு நம்பிக்கை வச்சிருந்தார். அதனால் தன்னோட பையனையும் பொண்ணையும் அதிகமாக படிப்புக்கு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சொந்த தொழிலில் ஈடுபடுத்தணும் அப்படின்னு நினச்சாரு. ஆனால் இந்த புகழினியும் மதியழகனும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அப்பா சொன்ன ஆலோசனையையும் மீறி படித்து கல்லூரி படிப்பு வரைக்கும் படித்து முடிச்சிட்டாங்க. காலேஜ் வரைக்கும் படித்து முடிச்சிட்டாங்க. ஒரு சமயம் இந்த முத்தழகன் இருக்கிறார் இல்லைங்களா, முத்தனுடைய தொழில் கூட்டாளிகள் என்ன செஞ்சாங்கன்னா, இவருக்கு படிப்பு தெரியாததுனால, கல்வி அறிவு இல்லாததுனால அவருடைய கூட்டாளிகள் ரெண்டு பேர் இருந்தாங்க இல்லைங்களா, அவங்க அவரை ஏமாற்றிட்டு சொத்தெல்லாம் பிடுங்கிக்கிட்டாங்க. அவருக்கு தொழிலில் ஏகப்பட்ட நஷ்டம் அப்படின்னு சொல்லி நஷ்ட கணக்கு காமிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா, தொழிலில் லாபமாக நஷ்டமாங்கிறதே அவருக்கு தெரியாது. கல்வி அறிவு இல்லாதனால பொய்க்கணக்கு எழுதி முத்தனை ஏமாற்றிட்டாங்க. இப்போது அவர்கிட்ட இருந்த சொத்தெல்லாம் காணாமல் போயிடுச்சு. அதில் தான் கல்வி அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து குறள் 400வது குறள் தான் நமக்கு சொல்லியிருந்தாங்க. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை. அதாவது இருக்கிற செல்வங்கள் எல்லாத்துலேயும் மிகவும் உயர்ந்த செல்வம் எது அப்படின்னா கல்வி செல்வம் தான். மற்ற செல்வங்கள் எல்லாம் உயர்ந்த செல்வங்கள் ஆகாது, செல்வமாகவே எடுத்துக்கொள்ள இயலாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனுடைய விளக்கம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒருவருடைய நிலைத்த செல்வம் என்பது அவர் கற்ற கல்வியே ஆகும். அதனை தவிர வேறு எந்த செல்வமும் நீடித்து இருக்காது. கல்வியை தவிர வேறு எந்த செல்வமும் நீடித்து இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ முத்தனுக்கு அப்படி தான் நடந்துச்சு இல்லையா? அவர்கிட்ட இருந்த சொத்து, சுகம், தோட்டம், ஆடு மாடுகள், வீடு எல்லாமே அவருடைய தொழில் கூட்டாளிகள் ஏமாற்றி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ அவர்கிட்ட எந்த செல்வமுமே இல்லை. ஒருவேளை சாப்பாட்டுக்கே அவங்க குடும்பம் கஷ்டப்படுற நிலைமைக்கு வந்துருச்சு. இதுவே கல்வி செல்வம் அவர்கிட்ட இருந்திருந்தால் அதை யாராலையும் திருடி கொண்டு போயிருக்க முடியாது. சரி, இப்போது இவங்க ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு இந்த புகழினியும் மதியழகனும் என்ன பண்ணாங்க, அதாவது முத்தனுடைய பையனும் பொண்ணும் இனிமேலும் நாம் தாமதிக்கக்கூடாது அப்படின்னு உடனே இவங்க ஏற்கனவே படித்து முடிச்சிருந்தாங்க இல்லைங்களா, அவங்க நிறையா கம்பெனிகளில், நிறைய அலுவலகங்களில் வேலை வேண்டி விண்ணப்பம் போட்டாங்க. அவங்கள சரியான கல்வி தகுதி இருந்துச்சு அவங்கக்கிட்ட. அதனால் உடனடியாக ரெண்டு பேருக்கும் வேலை கிடச்சிருச்சு. சரியான வேலையில் போய் அவங்களும் சேர்ந்துக்கிட்டாங்க. கொஞ்ச நாள்லேயே அவங்களுடைய குடும்ப கஷ்டம் எல்லாமே தீர்ந்துருச்சு. குடும்பத்தினுடைய வறுமையும் நீங்கிருச்சு. இப்போ முத்தன் என்ன தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா, கல்வி தான் சிறந்தது,
அப்படிங்கிறத கல்வியின் சிறப்பினை உணர்ந்து அவருடைய கருத்தை மாற்றிக்கொண்டார். என்னென்னு, கல்வி தான் உயர்ந்தது அப்படின்னு நினச்சிக்கிட்டு சொந்த தொழில் தான் உயர்ந்ததுன்னு நினச்சிட்டு இருந்தார் இல்லையா ஏற்கனவே. அந்த கருத்தை மாற்றிக்கொண்டு கல்வி தான் உயர்ந்த செல்வம் அப்படிங்கிற கருத்துக்கு அவர் வந்துட்டார். இப்போது இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, கல்வி செல்வம்தான் உயர்வான செல்வம், மற்ற செல்வங்கள் எல்லாம் உயர்ந்த செல்வங்கள் அல்ல. வேறு எந்த செல்வமும் உயர்வான செல்வம் அல்ல. கல்வி ஒன்று தான் அழியாமல் எந்த காலத்திலையும் நம்மை உயர்த்தும். அதுதான் கல்வியே நமது செல்வம் அப்படின்னு இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? சரி மாணவர்களே, மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். இந்த திருக்குறள் கதையை நீங்கள் ஒரு முறை படித்து பாருங்கள். அதுதான் இன்றைக்குரிய உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு. நன்றி.